ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அப்பா கூட அப்படியே ஒரு தோப்பில் ஒரு ரவுண்ட் அடிக்க போகலாம். என்னென்னா அங்கே ஒரு தோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய செடியெல்லாம் இருக்குது. அவனை காமிச்சு தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்படியே அப்பாவும் மாடு கட்டுறதுக்காக போனாங்க. நானுமே கூட போயிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே தோப்பில் ஒவ்வொரு செடிகளாக பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் இந்த செடி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த தோப்பில் தான் அந்த வல்லாரக்கீரை ரம்பையில் எல்லாமே இருந்துச்சு. அதை தான் செப்ரேட்டாகவே வீடியோ போட்டிருப்பேன். இந்த ரம்பையில் காடுமே இந்த வல்லாரக்கீரை ஹைப்ரிட் வல்லாரையுமே இங்கே தான் நிறைய பார்த்தேன். இந்த தோப்பு வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா முன்னாடி அக்ரியில் நல்ல ஈடுபாடு உள்ளவங்க. இந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடியும் நிறைய அந்த நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கீரை வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களால சரியாக பராமரிக்க முடியாததுனால அந்த தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காடு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வல்லாரக்கீரையுமே பார்த்திங்கன்னா இது நாட்டு வல்லாரை கிடையாது, ஹைப்ரிட் வல்லாரை. அதுவுமே ஒரு சின்ன செடியாக தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கு. அந்த தோப்பில் மட்டும்தான் நிற்கிது, வேறு எங்கேயுமே அது இல்லை. மற்றபடி தள்ளி பார்த்திங்கன்னா நாட்டு வல்லாரை இருக்குது. நான் ஒரு நாள் உங்களுக்கு நாட்டு வல்லாரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் ஒரு செடி பார்த்து நான் அது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி தான் இது ஹைப்ரிட் வல்லாரை. இது இண்டோர்லேயுமே நம்ம வளர்க்கலாம், நம்ம தண்ணியிலையுமே வச்சு வளர்க்கலாம். இந்த தோப்பை சுற்றி பார்க்க வந்ததில் அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரையுமே பறிச்சுக்கிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா ரம்பையில் எவ்வளோ நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ரம்பையிலையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ காடு மாதிரி அடைஞ்சிருந்துச்சு. இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு புதினா, கருவேப்பிலை, மல்லிக்கீரை பயன்படுத்துகிற மாதிரி இந்த ரம்பை இலையுமே பயன்படுத்தும் போது அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரம்பையில் நம்ம தாளிக்கும் போது பிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மணம் இருக்கும். இது நம்ம நான்வெஜ் ரெசிபி சமைக்கும் போதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃப்ளேவராக இருக்கும் இந்த ரம்பையில் போடும்போது. வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா கடலைக்குழம்பு, உருளைக்கிழம்பு குழம்பு இதுக்கெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெஜ்ஜு சமைக்கிறோன்னு தெரியாது, நான்வெஜ்ஜு சமைக்கிற மாதிரியே மனம் இருக்கும். இந்த ரம்பையிலையில் அவ்வளோ மனம் இருக்கும். இந்த பக்கத்துலேயே போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனம் வீசிகிட்டே தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்மெல், அந்த நம்ம பட்டை கிராம்பெல்லாம் அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த ரம்பை இலையிலையுமே ஒரு ஸ்மெல் இருக்கும், அழகாக இருக்கும். அது ஒரு செடி பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தண்டு மாதிரி நீட்டமாக நிறைய வளர்ந்துருந்துச்சு. அப்பா கவனமாக அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டதுக்கு நான் எதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு, காடு மாதிரி புல் பிடிச்சிருக்கு, ஏதாவது முன்ன பாம்பு தான் கிடந்துச்சுன்னா அதுக்காக தான் நான் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கேன், நீ என்னென்னா அங்கங்கே போய் கையை போடாத அப்படின்னு. இது விஷயம் தெரியாமல் நான் அந்த பாம்பை பற்றியே யோசிக்காமல் கடந்து அங்கங்கே போய் எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையுமே பார்த்திங்கன்னா நல்ல மரம் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வளர்ந்துருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டதே கிடையாது. பட் இதுவரை நல்ல இது கீரைன்னு தெரியும். இந்த தோப்புலேருந்து தான் முன்னாடி சாம்பார் கீரைன்னு ஒன்று கொண்டு வீட்டில் வச்சுருந்தாங்க. சாம்பார் கீரைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகீரை ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும், மனமும் இருக்கும், டேஸ்ட்டுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் லீஃப் இலை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். அது சாம்பாருக்கு எல்லாமே நம்ம மல்லிக்கீரை போடுறதுக்கு பதிலாக அந்த சாம்பார் கீரை போடுவாங்க. அதுவும் நிற்கும்னு பார்த்தேன். பட் நிற்குமா இருக்கும், அந்த ஃபுல்லாக காடு பிடிச்சிருந்தனால அது சரியாக தெரியலை. எங்கள் வீட்லேயுமே நின்றுச்சு, ஆனால் அது இப்போ இல்லை. அது எப்போவாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். அப்படியே மல்லிக்கீரை ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அங்கேயே தான் பார்த்திங்கன்னா இது கேசவர்த்தினி. இது மெயினாக ஆயிலுக்கு எல்லாமே பயன்படுத்துவாங்க, தலைக்கு தேய்க்கிறதுக்கு. இது ஒரு மூலிகை செடி தான். இந்த கேசவர்த்தினியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய வளர்ந்துருந்துச்சு. ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், வெள்ளை கரிசலாங்கண்ணி. அதுவுமே பார்த்திங்கன்னா ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த கேசவர்த்தினியுமே பார்த்திங்கன்னா ஹேரோட க்ரோத்துக்கு நம்ம ஹேர் அந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் காய்க்கும் போது இந்த எதுவுமே போட்டு காய்ப்பாங்க. முடி உதிர் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேசவர்த்தினியிலையுமே. அப்படியே எல்லா செடியுமே பார்த்துட்டு அப்படியே அப்பா கூட கிளம்பிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி தோப்புக்கு வந்திருந்தேன். அப்பா கூட நிறைய விஷயங்கள் சொல்லித்தான் கொடுத்தாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நிறைய இந்த மாதிரி செடி கார்டன் விஷயங்களுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கணும், இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்பா கூட அந்த மாதிரி போயிட்டு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.